கட்சியை விட்டு தினகரனை ஒதுக்கி வைத்த முடிவில் மாற்றம் இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்த பிறகு அதிமுக அம்மானியில் அதிரடி அரசியல் மாற்றங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. கட்சியும் ஆட்சியும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் டிடிவி தினகரன் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். தினகரனுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்ததையொட்டி தொடர்பை நிரூபிக்கும் வகையில் 26 எம்எல்ஏக்கள் தற்போது வரை தினகரனை சந்தித்துள்ளனர். கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஒதுக்கி வைப்பதாக அறிவித்த அமைச்சர் ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தினகரனை சந்தித்துவிட்டு வந்த தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ தெரிவித்தார். எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் அருமையண்ணன் டிடிவி தினகரன், இவங்க 2 பேர் தான் கட்சியினுடைய நடவடிக்கையை எடுக்க முடியும். அதை மீறி அமைச்சர் என்ற முறையில் திரு ஜெயக்குமார் சொல்லுகிற கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவருடைய கருத்து செல்லுபடியாகாது. ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? நிச்சயமாக அந்த செய்தி மிக விரைவில் வரும். டிடிவி தினகரனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வரும் அதே வேளையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க இருப்பதாக அறிவித்து முதல் கட்டமாக சில எம்எல்ஏக்களை சந்திக்கவும் செய்தார். அதில் முதலமைச்சரை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியை வழிநடத்த வழிகாட்டுதல் குழு இருப்பதாகவும் ஆட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறம்பட வழிநடத்துவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏவின் கருத்தை யாரும் ஏற்கப் போவதில்லை என்றும் கூறினார். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு, நான் குறிப்பிடவில்லை, நாங்கள் குறிப்பிட்டவாறு என்று சொன்னால் கட்சியிலே வழிகாட்டும் குழு இருக்கின்றது. அந்த வழிகாட்டும் குழு அதனுடைய அடிப்படையிலே கட்சி வழிநடத்தப்படுகின்றது. எனவே அது குறித்து கட்சியை வழிநடத்துவது குறித்து எந்த பிரச்சனையும் எழவில்லை. ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திறம்பட அம்மாவுடைய அரசை வழிநடத்துகின்றார்கள். அருமை நண்பர் தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னதை யாரும் பொருட்படுத்த தேவையில்லை. ஜஸ்ட் இக்னோர் தட். முன்னதாக அனைத்து அமைச்சர்களின் அலுவலக அறைகளிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் இடம்பெற தொடங்கியது. அதன் மூலம் ஆட்சி தனது கட்டுப்பாட்டில் இருப்பதை முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் கூறப்பட்டது. முதலில் தினகரனை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் பின்னர் சந்தித்தார். டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் யாரும் ஆட்சிக்கு நெருக்கடி தரமாட்டோம் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் இந்த சந்திப்பு மூலம் கட்சிக்கு தினகரன், ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற நிலைப்பாடு வெளிப்படுவதாகவும் தினகரனுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற கருத்தை அமைச்சர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நெருக்கடி ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் சுமூக முடிவு எட்டப்படாவிட்டால் கட்சியிலும் ஆட்சியிலும் பல மாற்றங்கள் நிகழ வாய்ப்பிருப்பதாக அதிமுக அம்மா அணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.